ஐயா உண்டு. ஒரு அன்பர் கேட்குறாரு, ஐயா களி அப்படின்னா என்ன, களியன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. களியன் வேற யாரும் கிடையாது, நம்ம தான் களியன். களி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு களி. இது என்ன அப்படின்னு, நம்ம பூமியில பிறக்கும் போது நம்ம எல்லாருமே நல்லவங்கள தான் பிறக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் வளரக்கூடிய ஸ்டேஜில் நம்ம மனசுக்குள்ள களி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. களி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறரை காயப்படுத்தி பேசுகிறோம், ஒன்று பிறருக்கு தீங்கு நினைக்கிறோம், களவு செய்கிறோம், நம்ம நேர்மையானவங்களாகவே நம்ம இருக்க மாட்டோம். இதுதான் களி. புரியுதா? நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே தீய எண்ணங்கள். அவங்கள குறை சொல்லிட்டு இவங்கள குறை சொல்லிட்டு அப்போ ரொம்பவே ஒரு தவறான செயல்களை செஞ்சுட்டு ரொம்ப மனசுக்குள்ள எப்படி களி இருக்குது. இதுதான் களி. களியை நம்ம தான் களியை நம்ம மனசை மாற்றினா மட்டும்தான் களி முற்றிலும் அழியும். நம்ம மனசை முதல்ல தூய்மையாக வைக்கணும். பிறருக்கு தீங்கு எதுவுமே நினைக்கக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அவங்க இன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த எண்ணங்கள் எப்போவுமே வரக்கூடாது. அடுத்தவங்கள நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம என்றைக்குமே நினைக்கணும். நல்ல நினைவுகளை நினைச்சாலே போதும். நம்ம மனசில் இருக்கிற களி எல்லாம் அப்படியே இல்லாமல் போயிடும். அதனால நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஐயா உண்டு, சர்வம் வைகுண்டமயம்.